தோஹா கத்தார்ல காசாவினுடைய யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருது. நிறைய சகோதரர்கள் 60 நாள் ஒப்பந்தம் எட்டப்பட்டுடுச்சு என்னெல்லாம் செய்திகளை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் நமக்கு கூட அனுப்பியது உண்மையானு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுவரைக்கும் எந்த விதமான ஒப்பந்தங்களும் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு காசா தொடர்பாக எட்டப்படவில்லை. குறிப்பாக கத்தாரில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள் சரியான திசையில் இதுவரை பயணிக்கவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பணைய கைதிகள் தொடர்பாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ, அதே போன்று அமெரிக்காவினுடைய தூதுவர் ஸ்டீவன் விட்காஃப் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா சார்பாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக மிக கடுமையான கோரிக்கைகளை முன்வைத்ததான செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இந்த கோரிக்கைகள் எல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க விடுக்கப்பட்டதாகவும், இந்த குண்டு தாக்குதல்களை காசா மீதான தாக்குதல்களை நிறுத்த விரும்பினால் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் என்கிற செய்திகளை விட்காஃபும் அறிவித்திருக்கிறார். ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தங்களுடைய கோரிக்கைகளிலும் தங்களுடைய உரிமை சார் விவகாரங்களிலும் மிக தெளிவாகவும் உண்மையாகவும் இருப்பதாக இன்றைக்கு அல் ஜசீரா செய்திகளை வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் மேலதிகமாக இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் கத்தாருடைய பேச்சுவார்த்தைகளில் ஏற்றுக்கொள்ள முடியாத சில நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டது, அதனால் பேச்சுவார்த்தை இழுபறியில் இருக்கிறது என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மூத்த தலைவர் சகோதரர் ஒசாமா ஹம்தான் அவர்கள் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 5 மாதங்களுக்கு பிறகு உசாமா ஹம்தான் அவர்கள் மீடியாவுக்கு வந்திருக்கிறாங்க. இடைப்பட்ட நாட்களில் உசாமா ஹம்தான் கொல்லப்பட்டுட்டார் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் முதல்ல காசாவிலே இல்லை, அவர் ஆரம்பமாக லெபனானில் இருந்தார். தற்போது அவர் லிபியாவில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அந்த யோசனைகள் தொடர்பாக எங்களுடைய மறு கருத்துக்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சிக்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம இறுதி உடன்பாடு என்று ஒன்று இதுவரைக்கும் எட்டப்படவில்லை என்பதையும் சொல்லியிருக்கிறார். கடந்த வாரம் அமெரிக்கா அதே போன்று இஸ்ரேலிய பணைய கைதியாக இருந்த ஆடன் அலெக்சாண்டரை நாங்கள் விடுவித்திருந்தோம். இதை நாங்கள் நினைவுபடுத்தி தான் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அமெரிக்கா எங்கிட்ட கேட்டதோடு நாங்கள் அவங்களுக்காக அந்த பணைய கைதிகளை விடுவிச்சிருந்தோம். இந்த பேச்சுவார்த்தைகள் சக்சஸ்ஃபுல்லாக நடக்க வேண்டும் என்பதை, அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தை ஆள வேண்டும் யார், அவர்களுடைய தலைவர்கள் யார் என்பதை பாலஸ்தீன மக்கள் தான் முடிவெடுக்கணுமே தவிர அமெரிக்காவோ இஸ்ரேலோ முடிவெடுக்க முடியாது. அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் உச்சமாக நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஒசாமா ஹம்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க.